இந்த வீடியோவில் நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுத போகிறோம். அதாவது ஒரு நம்பருக்கு அசெண்டிங் ஆர்டர் எழுதணும்னா ஸ்மாலர் டு பிக்கர், டிசெண்டிங் ஆர்டர்னால் அதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் பிக்கர் டு ஸ்மாலர். இப்போ 1 2 3 4 5 இருக்கு. 1 2 3 4 5 நம்ம இப்படியே எழுதிட்டு போகிறோம்னா அது அசெண்டிங் ஆர்டர். ஸ்மாலர் டு பிக்கர் எழுதுனா அது அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னால் ரிவர்ஸில் எழுதணும் பிக்கர். இப்போ 9 8 7 6 இப்படி எழுதிட்டு போனால் இது டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னால் ஸ்மாலர் டு பிக்கர், டிசெண்டிங் ஆர்டர்னால் பிக்கர் டு ஸ்மாலர். இது இன்டிஜர்ஸ்க்கு எழுதிடலாம். இது ஃப்ராக்ஷனுக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. ஃப்ராக்ஷனுக்கு எழுதும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேல்யூ 2 வேல்யூ இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்கான்னு பார்த்தா நியூமரேட்டர் வேல்யூவை வச்சு அப்படியே எழுதிடலாம். டினாமினேட்டர் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா சேம் ஆக்கணும். சேம் ஆக்குறதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து சேம் ஆக்கணும். First sum, write the following rational numbers in ascending and descending order. Minus 3 by 5, 7 by minus 10, minus 15 by 20, 14 by 30, minus 8 by 15. இதான் எனது ஃப்ராக்ஷன். எத்தனை நம்பர் 1 2 3 4 5 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா நியூமரேட்டர் வேல்யூவில் பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். டினாமினேட்டர் வேல்யூவில் கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் இருக்கணும். டினாமினேட்டர் வேல்யூவில் இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ நம்ம இதை மேலே எடுத்து கொண்டு போடணும். டினாமினேட்டர் வேல்யூவில் மைனஸ் இருந்துச்சுன்னா மேலே கொண்டு போடணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா த நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேல்யூக்குள்ளே காமன் ஃபேக்டர் ஒன்றா தான் இருக்கணும். வேறு கேன்சல் பண்ணுற மாதிரி வரக்கூடாது. கேன்சல் பண்ணுற மாதிரினா இப்போது 2/6 இருந்துச்சுன்னா 1 2 3 2s are 6 இப்படி கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ரைட் த நம்பர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதியாச்சா? டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கிறத நியூமரேட்டரில் கொண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் வேல்யூவை சேம் ஆக்கணும். அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டர் வேல்யூக்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். 5 10 20 30 15 இருக்குது. அப்போது இதுக்கு எல்சிஎம் வேல்யூ எடுக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 5 10 இந்த 15 20 30 எல்லாத்துக்கும் காமன் என்ன நம்பர் வரும்? 5 போடலாமா? 1 5 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 6 5s are 30. நெக்ஸ்ட்டு இந்த எல்லா நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது? இந்த 2க்கும் 6 4 6க்கு இந்த 3 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் 2 எடுக்கலாம். இந்த 1 அப்படியே போட்டுருணும். 1 2 is 2, 3 அப்படியே போட்டுருணும். 2 2s are 4, 3 2s are 6. நெக்ஸ்ட் இதுக்கு காமன் ஃபேக்டர் என்னது? இந்த 3க்கும் 3க்கும் வேணால் எடுக்கலாம், வேறு இதுக்கெலாம் எடுக்க முடியாது. 3க்கு 3 எடுத்துடலாமா? 1 1 3 1 3 is 3, 2 அப்படியே போடணும். நெக்ஸ்ட் என்னது? 1 3 is 3. நெக்ஸ்ட்டு 2 மட்டும் இருக்குது. 1 1 1 1. அப்போ எல்சிஎம் என்னது? இந்த எல்லா வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் எல்சிஎம் வேல்யூ. அப்போ எப்படி எழுதணும்? எல்சிஎம் ஆஃப் எந்த நம்பர் இருக்கலாம்? 5 10 15 20 30. இதை தான் மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are 10, 30 60. 5 into 2 into 3 into 2 என்ன கிடைக்கு? 60 கிடைக்கு. 5 2s are 10, 10 3s are 30, 30 2s are 60. அப்போ எல்சிஎம் வேல்யூ என்னது? 60. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் மைனஸ் 3/5. இதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். மைனஸ் 3/5 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக எல்சிஎம் வேல்யூ எல்லா நம்பர் ஃப்ராக்ஷனுக்குமே 60 தான் வரும். இப்போ மைனஸ் 3/5 இருக்கா? இதில் டினாமினேட்டர் வேல்யூ 5, நம்ம எல்சிஎம் 16 கண்டுபிடிச்சிருக்கிறோம். டினாமினேட்டர் வேல்யூ சேம் ஆக்குறதுக்காக எல்சிஎம் வேல்யூ 16 கண்டுபிடிச்சி எல்லா ஃப்ராக்ஷனுக்கும் டினாமினேட்டர் 60 கொண்டு வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான் இந்த ஃப்ராக்ஷன் வரும். இப்போ இதில் 5 இருக்குது, இதில் 60 இருக்குது. இந்த 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும்?
அப்படின்னா 60ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணி பார்க்கணும். தெரில அப்படின்னா 60ஐயும் 5ஆல் டிவைட் பண்ணணும். 155 12. அப்போ டினாமினேட்டரில் 12 போட்டால் நியூமரேட்டர்லேயும் 12 போடணும். அதான் ஈக்குவல் ஃப்ராக்ஷன். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா இந்த வேல்யூ தானே வரும். -3ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 36. இந்த மைனஸ் இதை அப்படியே போடணும். மைனஸ் போட மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன் -7/10. டினாமினேட்டர் வேல்யூ என்னது 60. அப்போ 10 கூட எதை மல்டிப்ளை பண்ண 60 6 மைனஸா 7 6 ஆர் 42. அப்போது -35க்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் -36/60, -7/10க்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் -42/60. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் -15/20. இதுக்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர் 60 வரணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வந்துருமா 45. 15 3s are 45. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் என்னது 14/30. இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும் 2வை மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போ 14 2s are 28. நெக்ஸ்ட் நம்பர் -8/15. கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும் 4 -32. எல்லா ஃப்ராக்ஷனுக்கும் ஈக்குவல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. டினாமினேட்டர் வேல்யூ சேம் ஆயிடுச்சு. நம்ம நியூமரேட்டர் வேல்யூவை கம்பேர் பண்ணணும். கொஸ்டினில் 14/-30 ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதும்போது -14/30. இங்கே ஈக்குவல் ஃப்ராக்ஷன் -14/30. அப்போ -28/60. அப்போ எல்லா வேல்யூலையும் மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு -36 -40 -45 -28 -32. இதை என்ன எழுதணும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்னால் ஸ்மாலர் நம்பர் ஸ்மாலர் டு பிக்கர் தானே. ஆனால் மைனஸில் வரும்போது மைனஸ் போட்டுட்டு இதில் இது பிக்கர் நம்பர் இருக்குது 45. அப்போ ஃபஸ்ட்டு -45 வரும். செகண்ட் என்ன வரும் -42 வரும். நெக்ஸ்ட்டு -36 வரும். -32 வரும். -28 வரும். இப்போ மைனஸில் பார்க்கும்போது கம்பேரிங் த நியூமரேட்டர் வேல்யூ. ஃபஸ்ட்டு -45 நெக்ஸ்ட்டு -42 -36 -32 -28. less than -42 less than -36 less than -32 less than -28. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ள that is -45/60 -42/60 -36/60 -32/60 -28/60. நம்ம இதுக்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் எழுதணும். that is -45/60க்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் -15/20. -7/10 -3/5 -8/15 -14/30. நெக்ஸ்ட் இது கொடுத்துருக்க மாதிரியே எழுதிடலாம். இல்லை அசெண்டிங் ஆர்டர்னு எழுதிடலாமா. therefore the ascending order is கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனில்
மைனஸ் மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்த்து எழுதிடணும். ஃபஸ்ட்டு ஒன் -15/20, நெக்ஸ்ட்டு 7/-10, -3/5, -8/15 and 14/-30. அம்மா இது ரிவர்ஸ் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அப்போ டிசெண்டிங் ஆர்டர் என்னது? ரிவர்ஸில் எழுதணும். 14/-30, -8/15, -3/5, 7/-10 and -15/20. Ascending order na smaller to bigger, descending order na bigger to smaller.